இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சுரக்காயை வச்சு ஒரு ரெசிபி. இது வந்து சட்னி இல்லை துவையல், அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு கிரேவி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுவுமே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஷேர் பண்ணது தான். அது யாருன்ட்டு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சுரக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு தேவையான பொருளாக நான் முதலே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சுரக்காய், காஞ்ச மிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை, புளி, தாளிக்கிற ஐட்டம்லாம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதிலேயே வந்து பச்சை மிளகாவையும் சுரக்காவையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கி பாதிக்கு மேலே குக்கான பிறகு புளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை ஆற விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுரக்காய், பச்சை மிளகாய், புளி, இது உப்பு, இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம நார்மலாக சட்னிக்கெலாம் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிடலாம். இதோடைய கன்சிஸ்டன்சி எனக்கு தேவைப்படுற மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது எதோட வேணாலும் சாப்பிட்லாம். எனக்கு தோசை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தோசை ஊற்றி இவங்க கிட்ஸுக்கு கொடுத்தேன். அவங்களுடைய ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். ரியாக்ஷன் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு. என்னடா ஒரு வெஜிடபிள் அது. தரேன் தரேன். நல்லா இருக்காண்ணா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா ஒரு வாய். தேங்க்யூ. சுரக்கா பாட்டில் கார்டு. தெரியலல்ல அண்ணா, சொன்னதான் தெரியாமா. சூப்பர் சூப்பர் எமி. யார் சொல்லி கொடுத்தான்னு கேளுங்க. லதா அத்தை தெரியுமா? லதா அத்தை தான் சொன்னாங்க. தேங்க்ஸ் அத்தை சொல்லிடுங்க. தேங்க்யூ அத்தை. தோசை ஒன்று போடவா? சரி.